ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல தகவல் சொன்னீங்க. இப்போ வந்து நாங்கள் நூலகத்தை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு பள்ளி நூலகம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் வச்சிருக்கிற நூலகம் மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன பார்க்க என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி மேல்மட்டத்துக்கான ஒரு மேலை நாட்டில் உள்ளவங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஆனால் அந்த அளவுக்கு சொல்லலாம். புதிய மேஜை, நாற்காலி எல்லாமே இருக்குது. புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. உங்களோட ஆர்வத்தின் காரணமாக உங்கள் மேலே உள்ள பற்றுதல், ஏன்னா நீங்கள் தமிழ் மேலே உள்ள பற்றுதல் காரணமாக வந்திருக்குது. ஆனால் நீங்கள் மாணவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மாணவர்கள்லாம் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நிறைய மாணவர்கள் பள்ளி விட்டு வெளியில் கூட போயிருப்பாங்க. இந்த மாணவர்களோட ஆர்வம் சொன்னீங்க இல்லையா, இதில் இந்த மாணவர்கள் இந்த நூலகத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க? அதாவது மாணவர்களுக்கு ஒரு வகுப்பு மட்டும் இருக்கு சொன்னீங்க, அதை தவிர்த்து நூலக வகுப்பை தவிர்த்து எனக்கு நூலகத்துக்கு வரணும், நூலகத்துல எந்தெந்த புத்தகங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்கள் இருக்கக்கூடும். ஏன்னா நீங்க உங்களோட ஆர்வம் இருக்கும்போது நீங்க உங்களை போல நிறைய மாணவர்கள் உருவாக்கி இருப்பீங்க. அது போல மாணவர்கள் எந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறாங்க நூலகத்தின் மீது, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல அற்புதமான கேள்வி. இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இருக்கை வசதிகள் வந்து எங்களுடைய நலத்துறை மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்டது. சரி சரி. ஆமா ஆமா. அதற்கடுத்து வந்து இந்த புத்தகங்கள்ல என்சிபிஹெச் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அதனுடைய மேலாளர் வந்து ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அம்பேத்கரனுடைய நூல்கள் முழுக்க எங்களுக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஆமா. அது போல வந்து பொறியாளர் சுரேஷ் அவர்கள் மதுரை மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாவலர் பெருஞ்சித்திரனுடைய மொத்த நூல் அடைவுகள் அதெல்லாம் ஒரு 15,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தை கொடுத்தாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், பாவனர் பேரன் சிவா பாவனர் அவர்கள் பாவனர் ஐயாவுடைய அனைத்து தொகுப்புகளும் எங்க நூலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அது போல கவிஞர் மூரா அவர்கள் நிறைய நண்பர்கள் படைப்பாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா வாங்கி வச்சுக்கு அடுக்கி வைக்கிறதுல ஒரு சாதனையோ பெருமையோ கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் எங்கள் பேராசிரியர் ஞானசந்தனையா சொல்லுவாங்க, ஒரு பையன் புத்தகத்தை புதுசாவே வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவன் படிக்கலன்னு அர்த்தம். அப்ப அந்த புத்தகத்தினுடைய பயன் என்னன்னா பிள்ளைங்க அதை புரட்டி பார்க்கணும். அப்ப எங்களுக்கு 6ல் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நூலக பாட வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மற்ற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிய வேலை சாப்பாடு, அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே 12:40 இருந்து 1 மணி வரைக்கும் 20 நிமிடங்கள் நம்ம உணவு இடைவேளை விடுறோம். 1:05க்கு பையன் இங்க வந்துருவாங்க. சரி. 1:05க்கு வந்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு 20 நிமிடம் ஏற்கனவே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பு பயிற்சி நம்ம இது பண்றோம். ஏற்கனவே நம்ம தேன் செட்டுன்னு சொல்லி ஒரு இதழ் வந்து நம்ம வாசிக்க சொல்றோம். இப்ப அந்த இதுவும் நம்ம இங்க ஒரு செட்டு இங்க இருக்கும், வகுப்புலயும் இருக்கும், அவன் அங்கேயும் படிக்கலாம். அது தவிர பாத்தீங்கன்னா வாசிப்பு பயிற்சிக்குன்னே இப்ப இந்த இது வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த வண்ணத்துல வச்சிருக்கோம் இல்லையா, இது இந்த நுழை நட பற ஒரு 4 கட்டமைப்புல புத்தகங்கள் இருக்கு. இந்த 6ல் இருந்து 8வது வர்ற பசங்க இந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம். இன்னொன்னு நமக்கு செய்தித்தாள் இங்க இருக்கும். 11வது 12வது படிக்கிற பையங்க மதியம் வந்து செய்தித்தாள் படிக்கலாம். அதுபோல நீங்க அந்த புத்தக இருக்கை முழுக்க பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுக்கான நம்ம வச்சிருக்கோம். இப்ப 12வது முடிச்சு போற பிள்ளைங்க நீட் எக்ஸாமுக்கான தேர்வுக்காக அது வந்து இங்க வந்து படிச்சு குறிப்பு எடுப்பாங்க. சில பிள்ளைகள் நம்ம வீட்டுல போய் படிக்கிறவங்க கொண்டு போவாங்க. அது போல வந்து கதை புத்தகங்கள், சிறுவர்களுக்கான கதை புத்தகங்கள் இருக்கு. சுற்றுச்சூழல், அதாவது இங்க இதுல இல்லாத புத்தகங்களே இல்லைன்னு சொல்லலாம். இல்லாத புத்தகம் எல்லா புத்தகத்தையும் நம்ம வச்சிருக்கோம். அதாவது சிறுவர் பாடல்கள் இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, உடற்கல்வி இருக்கு, இலக்கியம் இருக்கு, கதை கவிதை கட்டுரை தன்னம்பிக்கை விவசாயம் எல்லா தலைப்புகளும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யாரு இங்க கொடுத்துருக்கிறா அவங்க பேரு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இதுல தமிழ் அகராதிகள் இப்ப நம்ம பாடத்துல 9வதுலயே அகராதிகள் காண்க, 6ல் இருந்து 9வது வரைக்கும் அகராதிகள் காண்க. அப்ப இதை நம்ம எடுத்துட்டு போய் இதை பாடுறா அப்படின்னா அவனுக்கு நேரடியா நம்ம காமிச்சிடறோம். இது தமிழ் இலக்கியங்கள், நாவல்கள், கவிஞர்களுடைய படைப்புகள், பாவனர் ஐயா, பாரதிதாசன் எல்லாமே அவன் எனக்கு இது தேவை அப்படின்னா அவனே நேரம் வரலாம், எடுக்கலாம், எடுத்துட்டு படிச்சுட்டு குறிப்புகள் எடுத்துட்டு திரும்ப அங்க வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு பொதுவாகவே ஒரு நூலகம் அப்படின்னா அங்க எழுதி போடக்கூடிய வாசனை பாத்தீங்கன்னா அமைதியாக படிக்கவும் அல்லது அமைதி காக்கவும். ஆனா நம்ம நூலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கு இங்க வேலையே கிடையாது. அவன் படிக்கிறான், படிச்சு முடிச்சுட்டு ஒரு கதை படிக்கிறான்னா அந்த கதை இங்க வந்து முன்னாடி வந்து சொல்லணும், மேடையில சொல்லணும். அதுக்கு பாத்தீங்கன்னா அங்க அந்த போடியம் இருக்கு, ஒரு ஒலி பெருக்கி, ஒரு ஸ்பீக்கர் ஒண்ணு எங்களுடைய பேராசிரியர் ஐயா மோகன் சொல்லிட்டு யாதவர் கல்லூரியினுடைய துறை தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். ஐயா இந்த மாதிரி வேணும்னு ஒண்ணு அவங்க அந்த ஒரு ஒலி
ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி வாங்கி கொடுத்து அது வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப பையன் படிக்கிறான், படிச்சுட்டு இங்க வந்து ஒலி வாங்கி எடுத்து அவன் படித்த அந்த கதையை 30 வினாடியில் சொல்லலாம், 1 நிமிஷத்துல சொல்லலாம், 3 நிமிஷத்துல சொல்லலாம், 5 நிமிஷத்துல சொல்லலாம். படிச்சு இல்ல இந்த கதையை படிச்சு அவன் கதையை உருவாக்கலாம். ஐயா நான் ஒண்ணே ஒரு கதை சொல்றேன், அல்லது எங்க தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, ஏதோ ஒண்ணு அவன் வந்து சொல்லணும். இப்ப நமக்கு என்ன மாணவர்கள்ட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் நம்மளும் சதிச்சுதான் வந்திருக்கோம். நான் 10வது படிக்கின்ற பொழுது எங்களுடைய தமிழையா வந்து பேச்சு போட்டியில் யாருப்பா கலந்துக்கிறான்னு வந்து கேட்கறாங்க. எல்லாரும் டெஸ்க்கு அடியில் தலையை கொண்டு விட்டோம். சரி மனுஷன் போயிருப்பாரு அப்படின்னு பார்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தலையை தூக்குறேன், நான் தான் முதல்ல தலையை தூக்குறேன், எழுதுறான் பேரண்ட் மாட்டிக்கிட்டோம். அப்படித்தான் நான் இந்த பேச்சுக்கு வந்து, ஏன்னா ஒரு ஒரு தள்ளி விட்ட மாதிரி தான் அது, விபத்துல சிக்கின மாதிரி. இல்லப்பா நீ பேச மாட்டேன்னு சொன்னா இனிமே நீ என் கூட பேசாதேன்ட்டாரு. என்னடா அது ரொம்ப போச்சு, தமிழ் ஆசிரியர் இப்படி சொல்றாருன்ட்டு வேற வழி இல்லாம நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன். அப்ப 11வது படிக்கின்ற பொழுது அதுல வந்து 2வது வரி சின்னமா வாங்கினேன். டிக்ஷனரி வந்து அப்ப வந்து மருத்துவத்துறையிலிருந்து ஒரு மருத்துவர் வந்து எங்களுக்கு அந்த புத்தகத்தை வந்து பரிசா கொடுத்தார். அது அவர் உண்மைக்கே என்ன தள்ளிவிட்டாலும் கூட இன்னைக்கு பல பள்ளிகள், கல்லூரிகள், ரோட்டரி கிளப்பு, தொண்டு நிறுவனத்தை அழைக்கக்கூடியது, தன்னம்பிக்கை பேச்சாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த சூழல் உரைகளாக இருக்கட்டும், எந்த பேச்சினால் நீங்க நம்மளால பேச முடியும் அப்படின்னா அது என்னுடைய ஆசிரியர்கள் போட்ட பிச்சை. குறிப்பாக என்னுடைய தமிழம்மா கனகமணி அவர்கள், ஐயா வெள்ளைச்சாமி அவர்கள், ஐயா ராஜபூவி அவர்கள், இந்த 3 பேருக்கும் சிகரம் வைத்தது போல எங்கள் தமிழாசான் கவிஞரா கணேசன் அவர்கள். அப்ப அந்த ஒரு விதையை நம்ம உள்ள வாங்கிட்டோம் இல்லையா, அப்ப நம்ம விதையை விதைக்கணும் கண்டிப்பா. அப்ப இந்த பையன் படிச்சுட்டு 1 நிமிஷம்னா கூட அவன் அந்த ஒலி வாங்கி பிடிச்சு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இந்த முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு கூச்சம் என்பது களையப்படும் கண்டிப்பா. ஆக இந்த நூலகம் என்பது அமைதிக்காக அல்ல. படிச்சு முன்னாடி வந்து சத்தமா போட்டு பேசு, நீ உன்னை பாட முடியுமா பாடு, ஏதோ ஒண்ணு சொல்லு, ஆனா நீ பேசு, பேசாம இருக்காத. ஏதோ ஒண்ணு நீ முன்னாடி ஒரு விடுதலை சொல்றியா சொல்லு. நீ யாருக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சிருக்கியா, பையன்கிட்ட கேட்போம், எப்ப எனக்கு கதை தெரியாது, சரி விடு, இந்த மாசத்துல அல்லது இந்த வாரத்துல அல்லது இன்னைக்கு நீ ஏதாவது உங்க பக்கத்து வீட்டுல ஒரு வயசான தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது உதவி செஞ்சிருக்கியா, அந்த உதவி செஞ்ச முன்னாடி வந்து சொல்லு. அப்ப அந்த நூலகம் என்பது மாணவர்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய எழுச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பா அதை நான் பார்க்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அவன் நிச்சயமாக வருவான். இன்னைக்கு இல்லை அப்படின்னா அவன் கல்லூரிக்கு போகும்போது, ஏன்னா இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரியிலும் எங்க மாணவர் படிக்கிறாங்க. பொறியியல் கல்லூரியிலிருந்து, கலைக்கல்லூரியிலிருந்து எல்லாத்துலயும் எங்க மாணவர் படிக்கிறாங்க. நான் அந்த கல்லூரிகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு நான் சிறப்பு இருந்தேன் போனேன்னா என்னை சுத்தி ஒரு 10 பையன் வந்துடுவாங்க, எங்க ஐயா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அது எனக்கு என்னுடைய ஆசிரியர் போட்டதை நான் என்னிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதை நான் விதைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக இது விருட்சமாகும் அப்படின்னு 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு விதைக்குள் பெரு வனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விதை தான் நீங்க, உங்களுக்குள்ளதான் அவ்வளவு பெரிய வனங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில தான் இந்த நூலகத்தை மாறுபட்டு யோசித்திருக்கீங்க. அதாவது மற்ற நூலகங்கள்லாம் அமைதி வைக்கணுங்கிற நூலகத்தை விட இங்கே நூலகத்தில் பாடி அதை படித்ததை நீயே ஒளி வாங்கி சொல்லு அப்படிங்கிறீங்க. அவனுக்கு வந்து படிக்கவும் தோணும், பேசவும் தோணும். ஒரு படைப்பாளனாகவும் ஒரு பேச்சாளனாகவும் உருவாக்கக்கூடிய விதையாகத்தான் நீங்கள் தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு புதிய முன்னேற்பாடு, புதிய முயற்சியும் கூட. இதில் உங்களிருந்து நிறைய பேர் உருவாகி வந்திருப்பாங்க. நான் சொன்ன போல நிறைய வனங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். சரி, இது வந்து உங்களோட பணி சார்ந்து போயிடுச்சு. இப்போ உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். நீங்க இப்போ நிறைய இவங்களெல்லாம் உருவாக்கியிருக்கீங்க, நீங்க உருவாகிருக்கீங்க, எப்படி ஆசிரியர் பணியா உருவாக்கிங்க. நீங்களும் புத்தகம் எழுதியிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த படைப்புக்குள்ள அந்த படைக்கணும், ஒரு படைப்பை படைத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இது வரைக்கும் வந்து வாசித்தல் ஆர்வம், வாசித்த பின் மாணவர்களை உருவாக்கும் ஆர்வம் எல்லாம் வந்துச்சு. நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு எழுத்து படைக்கணும், ஒரு படைப்பாளன் ஆகணும், இந்த விஷயம்லாம் படைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? நீங்க என்னென்ன படைப்புகள் படைத்திருக்கீங்க? நான் ஏற்கனவே முதல் கேள்வியில் நான் ஒரு செய்தி பதிவு பண்ணேன். பள்ளி பருவத்தில் என்னுடைய தமிழாசான் கவிஞரா கணேசன் அவருடைய அந்த விதை நான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது இந்தியனே எழுந்து நில் முழுக்க புது கவிதை நூல் ஒரு 110 பக்கத்துல வெளியிட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்தோம், சேலத்துக்கு போனோம், இப்படி சில இதுல எழுதுனோம், எழுத்து நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது தொகுப்பாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையல. முதல் நூல் 98, சரியாக 25 ஆண்டுகள் கழித்து நம்ம மதுரையில கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு, 3வது மாநாடு நம்முடைய மதுரை உலக தமிழ் சங்கத்தில் நடந்துச்சு. ஐயா நந்தவனம் சந்திரசேகரன் அவர்கள், கவிஞர் முருகேஷ் அவர்கள், கவிஞர் மூரா அவர்கள், இவங்கெல்லாம் அந்த முன்னின்று அந்த மாநாட்டை நடத்தினாங்க. அப்ப அந்த மாநாட்டுக்காக நம்ம ஒரு தொகுப்பு ஹைக்கூ கவிதை தொகுப்பு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்த பொழுது கவிஞர் மூரா அவர்கள் தான், தம்பி இதுல வந்து உங்க தொகுப்பு ஒன்று வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் நண்பர் முருகேஷ்ட சொன்னேன். அவங்க அவங்களுடைய பதிப்பகத்தின் மூலமாகவே நம்ம போடலாம் தொடர்ந்து சொல்லிட்டு மகள் வரைந்த கோடுகள், மகள் வரைந்த கோடுகள் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ நூல், அதுக்கு என்னுடைய எங்கள் பேராசான் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அதுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா பெரும்புலம் சன்னாசி அவர்கள் ஒரு வாழ்த்துறை கொடுத்திருக்காங்க. அது வந்து ஹைக்கூ அந்த மாநாட்டை ஒட்டி கொண்டு வரப்பட்ட நூல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்து எனக்கு நடந்தது. காலில் ஒரு அடிபட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த போது அதை எப்படி பயன்படுத்தலாம், வெறுமனே ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா அது மாதிரி கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நினைத்த பொழுதுதான் நான் வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு 4 ஆண்டுகளாக சிறப்பாக பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள், விருதை நோக்கி பயணப்படாமல் தன் வாழ்க்கையில கற்றல் கற்பித்தில் சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆற்றல் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விருதை வந்து நானும் என்னுடைய தம்பி ஒளி ஓவியர் முத்துச்சாமி அவர்களும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 4 ஆண்டுகள் நம்ம விருது கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, சிறப்பு சிறப்பு. அப்ப அது பெரும்பாலும் ஐயா சன்னாசியா மூலமா கொடுக்குறோம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா அதுல ஒரு படைப்பாளருங்கிற முறையில ஒரு தமிழ் ஆசிரியர் ஏர் மகாராசன் சொல்லிட்டு நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஏர் மகாராசன் இப்ப கூட ஒரு தொடர்ந்து அவர் 25 நூல்களுக்கு மேல எழுதுகிற தமிழ் பண்பாட்டு ஆய்வு உலகத்துல ஒரு முதன்மையானவர் அவர். அப்ப அவருக்கு வந்து இந்த விருது நாங்கள் நம்முடைய ஆண்டார் வட்டாரம் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில வச்சு அந்த விருது நம்ம கொடுக்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இந்த விழாவோடு சேர்த்து உங்களுடைய படைப்பு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன போது அதற்கு அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை தொகுப்பாக வெற்றி கதவின் திறவுகோல், வெற்றி கதவின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 பக்கங்கள் உள்ள அந்த நூல் தினமலர், இந்து தமிழ், பல்வேறு இதழ்கள் வெளிவந்த கட்டுரைகளாக தொகுத்து அந்த வெற்றி கதவின் திறவுகோல்ங்கிற நூலை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் ஐயா திருமலை அவர்கள் அணிந்துரை கொடுத்திருந்தாங்க. தியாகராசர்களுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பேச்சுமுத்து ஐயா அவர்கள் அதுக்கு வந்து ஒரு வாழ்த்துறை கொடுத்திருந்தாங்க. சிறப்பு சிறப்பு. நம்முடைய மதுரை பதிப்பு தினமலர் நாளினுடைய செய்தி ஆசிரியர் ஐயா ரமேஷ்குமார் அவர்கள் ஒரு வாழ்த்துறை கொடுத்திருந்தாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை, இயற்கை, சுற்றுச்சூழல், மதுரையினுடைய சிறப்புகள் இப்படியாக எழுதப்பட்ட ஒரு 26-27 கட்டுரையுடைய தொகுப்பாக அந்த நூல் வந்தது. அடுத்து ஒரு கவிதை தொகுப்பும் அதோட வெளியிடலாமே அப்படின்னு சொல்லும் போதுதான் பாலியம் என்ற ஒரு பருவம். நமக்கு பாலிய காலத்து நினைவுகள் எத்தனை ஆண்டுகள் நம்மள மனசு விட்டு போகாது. அந்த வகையில் அந்த நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா கவிஞர் கல்யாண்ஜி என்று சொல்லப்படக்கூடிய ஐயா வண்ணதாசன் வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அணிந்துரை வந்து ஐயா கொடுத்தாங்க. அப்ப எல்லாமே இதழ்களில் வந்த ஆனந்த விகடன்ல இருந்து ஆனந்த விகடன், கல்கி, பாக்கியா, ஏழைதாசன் அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ், நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட ஹைக்கூ அதுலதான் முதல்ல வந்துச்சு. ஆக இந்த மாதிரி இதழ்கள், தமிழ்நாடு ePaper.com சொல்லி ஒண்ணு இணைய இதழ்கள், இதுல எழுதிய அனைத்து கவிதைகளையும் தொகுத்து வந்து பாலியம் என்ற ஒரு பருவங்கிற அந்த ஒரு 110 பக்கத்துல அந்த கவிதை நூல் வந்து 3ஆம் ஆண்டு நாங்கள் ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்கும்போது நம்ம பாண்டி கோயில வச்சு அந்த 2 நூல்களை வெளியிட்டோம். இப்ப கடந்த ஆண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்கும்போது சிறுவர் பாடல்கள் முழுக்க தொகுத்து அது வந்து ஒரு அற்புதமான ஒரு பூந்தோட்டம். இந்த பூந்தோட்டம் கூட பிள்ளைகளுக்கு மிக பிடித்தமான ஒண்ணு. ஆமா, கண்டிப்பா. அந்த பூந்தோட்டம் என்னுடைய கவிதை இந்து தமிழ் திசையில் வெளிவந்தது. அந்த கவிதையினுடைய தலைப்பிலேயே அந்த நூலை வந்து நாங்க வந்து உருவாக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பள்ளிகள்ல மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக எங்களுடைய தமிழாசிரியர் பெருமக்கள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சிறப்பு சிறப்பு. இப்ப 4-5 நூல்கள் வந்துருச்சு. 6வது நூலாக என்னுடைய சிறுகதைகள். முதல் என்னுடைய சிறுகதை வந்து இனிய நந்தவனத்துல தான் வந்துச்சு. நந்தவனம் சந்திரசேகரன் ஐயா அவருடைய இனிய நந்தவனத்துல இளங்குட்டிகள்ங்கிற ஒரு கதை வந்துச்சு. அடுத்து 2வதாக வந்து ஆனந்த கோடல என்னுடைய நேமிக்கும்ங்கிற கதை கடந்த ஆண்டு வந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 14
கவிதைகளை தொகுத்து நியமிக்கும்ங்கிற தலைப்புல வெகு விரைவில் அது வந்து நம்ம வெளியிட போறோம். அதற்கு வந்து அணிந்துரை நம்ம ஊர் சாகித்ய அகாடமி விருதாளர் ஐயா தர்மன் அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. சரி சரி. அடுத்து ஒரு வாழ்த்துறை ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அவர் ஐயா வந்து அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. ஆக எழுத்து பணியும் ஒரு கட்டத்துல என்ன ஆசிரியராக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்ம பல வழியில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நமக்கான ஒரு ஆன்ம திருப்தி. பாரதி சொல்வதை போல எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோறாதிருத்தல். ஆக நமக்கு கவிதைன்னு மட்டும் இல்ல, கதை, கவிதை, கட்டுரை, நம்மள அளவுல என்னெல்லாம் முடியுமோ அந்த இதையும் நாம இப்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் மகள் வரைந்த கோடுகள். இந்த புத்தகம் தான் மகள் வரைந்த கோடுகள். இதுல எல்லாமே ஹைக்கூ கவிதை தான் வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே ஹைக்கூ கவிதை. சிறப்பு சிறப்பு. அதாவது நீங்க வந்து இப்போ வந்து சிற்றிதழ் ஆரம்பிச்சு இணைய இதழ், வெகுஜன பத்திரிகை எல்லாத்துக்கும் நீங்க எழுதிருக்கீங்க. அந்த எழுதுனதை எப்படியாவது புத்தகம் ஆக்கிடுறீங்க, தொகுப்பா கொண்டு வந்துடுறீங்க. ஆனா நீங்க விடாம எழுதி கொண்டிருக்கீங்க. அப்புறம் சமூக ஊடகங்கள்லயும் நீங்க வரக்கூடிய போட்டிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் கலந்துக்கிறீங்க. அந்த முயற்சி தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய இதை கொடுத்தது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா நன்றிக்குரிய இதழ்களும் போட்டிருக்கீங்க. ஏழுதாசன், பாக்கியா, சிரிப்பு, புதிய ஆசிரியன், அனிச்சம், கவிச்சுரியன், இதெல்லாம் வந்து அந்த இணையத்துல வரக்கூடிய இல்ல இதுல இணையத்துல மட்டும் இல்ல, சிற்றிதழ்கள் நிறைய வருது. அதுலயும் வந்து நம்ம அவ்வப்போது எழுதிய அந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து நம்ம இதை நூலாக்கியிருக்கோம். இப்போ இது வந்து தன்னம்பிக்கை மற்றும் வெற்றி கதவின் திறவுகோல். இது வந்து இப்ப 3 பதிப்பு முடிஞ்சிருச்சு. இது வந்து என்ன கட்டுரையா? இது முழுவதும் கட்டுரைகள். இதுவும் அதே மாதிரிதான். தன்னம்பிக்கை இருக்கு, அதனுடைய சிறப்புகள் இருக்கு, இயற்கையை பற்றி இருக்கு, மரங்களை பற்றி. தொடர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். சரி. 4 ஆண்டுகள் தொடர்ந்து தினமலர் நாளிதழ் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது. அந்த பல பேராசிரியர் பெருமக்கள் எழுதுகின்ற காலத்திலையும் தொடர்ந்து 4 ஆண்டுகள் சுற்றுச்சூழலை பத்தி எனக்கு எழுதுவதற்கு தினமலர் நாளிதழ் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது. அது எப்படி வாய்ப்பு கிடையாது? அதாவது நீங்க இலக்கியம் சார்ந்து இருக்கீங்க. ஆமா, தமிழ் சார்ந்து போயிட்டு இருக்கீங்க. ஆமா. சுற்றுச்சூழல் மீது உங்களுக்கு வந்து ஆர்வம் என்ன? ஒரு அற்புதமான கேள்வி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு தலைவலி. தமிழ் பாடம் எங்களுடைய தமிழ் ஐயா. தலைவலின்னா நீங்க மருத்துவம் தான் பார்க்கணும். சுற்றுச்சூழல் படிக்க போனீங்க. வெள்ளச்சாமி ஐயாட்ட வந்து ஐயா எனக்கு வந்து தலைவலிக்குது, என்னால பாடம் வகுப்பு கவனிக்க முடியல, நான் வேணா கடைசியில வந்து படுத்துக்கிறவா, கடைசி இருக்கையில படுத்துக்கிறவான்னு. அப்ப ஐயா சொன்னாங்க, மாணவா உனக்கு தலைவலி தீரணும்னா அங்க இருக்கக்கூடிய வேப்ப மரத்தடியில ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நீ அமர்ந்து வா அப்படின்னு சொல்லி ஐயா என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னொன்னு, இயல்பாவே நம்ம விவசாய வீட்டு பிள்ளை, சம்சாரி. வந்து காடு கழனியில தான் நம்ம காலையில தொடங்கணும்னா அடையிற வரைக்கும் வயல் மேட்லயும் வரடு மேட்ல இருந்து நம்ம அலையக்கூடிய ஆளு. அப்ப அந்த ஒரு சூழல் என்னுடைய தமிழாசிரியர் வெள்ளச்சாமையா அதே மாதிரி 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்து நல்ல சுத்தமான காற்று, அது நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி. திரும்ப வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஆசிரியர் பிரச்சனை படிக்கும்போது நானும் என்னுடைய நண்பன் கருப்பசாமியும் நிறைய பூச்செடிகள், மரங்கள் எல்லாம் வச்சோம். சரி சரி. அது போல இங்க நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பசங்கிட்ட அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் அதாவது நம்ம இந்த மண்ணில் வாழ்வதற்கும் மண்ணை ஆள்வதற்கும் நிச்சயம் ஒரு மரமாக நம்ம நட்டு வைக்கணும். இப்ப எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க நம்முடைய நாட்டை. ஆனா ஒரு அரசனைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரலாற்றுல படிச்சுக்கிட்டே இருக்கோம். யாருன்னா அசோகர். மரம் நட்டார். என்ன செஞ்சாரு? சாலையின் இருமருங்கிலும் மரங்களை நட்டினார். மழைநீரை சேமிக்கும் விதமாக குளங்களை வெட்டினார். மழைநீர் சேகரிப்பு அப்பவே இருந்திருக்கு. அப்ப இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நான் பசங்கிட்ட தான் சொல்லுவேன், உன் பிறந்த நாளா இந்த இனிப்புகள் சாக்லேட் அது கொடுக்கறத விட்டுட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பூச்செடியோ ஒரு மரக்கன்றோ வை. நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீ வளர்ந்துருப்ப, இந்த மரம் வளர்ந்துருக்கும். இந்த பாத்தீங்களா, இந்த மரம் நான் வச்ச மரம், என் பிறந்த நாளுக்கு வச்ச மரம். இன்னொரு நம்ம பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு எல்லாம் பெயர் இருக்கு. காந்தியடிகள் இன்னும் உயிரோட இருக்கிறாரு, ஆனால் அம்பேத்கர் உயிரோட இருக்கிறாரு. மரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தலைவருடைய பேரை வச்சிருக்கோம். சரி சரி சரி. அப்ப அவர்கள் சிரிக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும்? அன்னைக்கு ஒரு தளிர் வருது, ஒரு இலை வருது, அதை பார்க்கின்ற பொழுது ஆக இந்த மரம். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள்ட்ட நம்ம விதைக்க வேண்டியது 2 தான். ஒண்ணு மனித நேயம், இன்னொன்று மரங்களின் நேயம்.
இந்த ரெண்டை நம்ம மாணவர்கிட்ட விதைச்சோம்னா எதிர்காலத்தை பற்றிய கவலைப்பட வேண்டியதில்லை. சிறப்பு. அதனால இயல்பிலேயே இந்த இயற்கை என்பது நமக்கு கூடவே இருக்கக்கூடியது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அதாவது நல்ல தகவல் ஒன்று சொன்னீங்க. ஒன்று மாணவர்கிட்ட விதைக்க வேண்டியது ரெண்டே விஷயம், மனித நேயம், இன்னொன்று மரங்கள் நேயம். ஆமா, இந்த 2 விஷயம் இருந்தால் போதும், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேணும். நல்ல சிறப்பான தகவல் தான். சரி, இது பால்யம் என்றொரு பருவம். இதான் நீங்க சொன்ன அந்த வண்ணதாசன் கல்யாண் ஜெய் அவர்கள் அணிந்துரை கொடுத்தது. இது என்னது? இது எல்லாமே கவிதை, எல்லாமே புது கவிதைகள் தான். புது கவிதை எல்லாமே எல்லாமே எதிர்களில் வந்த கவிதைகளாகத்தான் நம்ம தொகுத்து எடுத்து நம்ம இது புத்தகம். வண்ணதாசன் ஐயா கவிதைகளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க அப்பாவும் போல. இன்னொன்னு, நீங்க அவங்க அப்பான்னு சொன்னதுனால ஒரு செய்தி நான் சொல்றேன். 98, 99 காலகட்டத்துல அப்ப எனக்கு இந்த கடிதம் மூலம் என்னுடைய இலக்கிய ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஐயா வள்ளிக்கண்ணன் அவர்கள். வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள் புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அவர்களை எனக்கு அறிமுகம் செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இலசி அருணா, நம்ம ஓட்டப்படாரத்தில் ஆசிரியராக இருந்தவங்க. இலசை அருணான்னு சொல்லி நம்ம ஐயா. இலசை அப்படின்னா நம்ம எட்டயபுரம். எட்டயபுரத்துக்காரரு. நீங்க அங்க பாரதி மணிமண்டபத்துல கூட இலசை மணின்னு சொல்லி ஐயா ஒருத்தங்க கேள்விப்படும், சமீபத்துல காலமாயிட்டாங்க. இலசை அருண் ஐயாவும் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவங்க காலமாயிட்டாங்க. அவர்கள் தான் எனக்கு வள்ளிக்கண்ணன் ஐயாவு கூட ஒரு தொடர்பை கொடுத்தவங்க. எனக்கு வள்ளிக்கண்ணன் ஐயா கிட்டத்தட்ட 11 கடிதங்கள் எனக்கு எழுதியிருப்பாங்க. சரி. அப்ப இந்த இதை படிங்க, இதை படிங்க, இதை படிங்கன்னு அந்த அஞ்சல் அட்டை மூலமாக ஊக்குவிக்கக்கூடியவங்க. அப்ப ஒரு முறை அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நெல்லைக்கு வர்றேன் தம்பி, நம்ம ஐயா தீகாசி ஐயா வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் ஐயா தீகாசி ஐயா அவர்களையும் வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்களும் நெல்லையில வச்சு நான் சந்திச்சு பேசினேன். சரி. தீகாசி ஐயா வீட்டுல சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அதை நம்ம ஐயாட்ட நான் பதிவு பண்ணேன். ஐயா, இந்த மாதிரி ஒரு தொகுப்பு கொண்டு வர்றீங்க, எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, நான் ஆசிரியராக இருக்கேன், நான் அப்பா இருக்கும்போது நான் உங்க வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன், எனக்கு நீங்க இந்த என்னுடைய நூலை படித்து ஒரு அணிந்துரை கொடுக்கணும்னா தாராளமா. நான் ரொம்ப வியந்தது, இன்றிலிருந்து 10வது நாள் உங்களுக்கு அந்த அணிந்துரை கிடைக்கும்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. 9வது நாள் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்றது சரியா இருப்பாரு. அவ என்ன சொன்னாங்க, சொன்ன அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஐயா அவர்கள் கொடுத்துட்டாங்க. அது போல பாத்தீங்கன்னா, இந்த இலக்கிய பயணத்துல ஒரு ஆர்வம் இலசை அருணா ஐயா அப்படின்னா, மதுரை வானொலியில் எனக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா இலசை சுந்தரம் ஐயா. இப்ப நீங்க இந்த இயற்கை சுற்றுச்சூழல் கேட்டீங்க இல்லையா, அந்த இளைய பாரதம் நிகழ்விலையும் சுற்றுச்சூழல் பற்றி விழிப்புணர்வு கருத்துக்களை மதுரை வானொலி மற்றும் பண்பலையில பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா நகைச்சுவை மாமன்னர் ஐயா முன்னாள் வானொலி நிலைய இயக்குனர் இலசை சுந்தரம் ஐயா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம நெல்லை வானொலியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா பேராசிரியர் ராசமாணிக்கம் சொல்லி ஒரு ஐயா கோவில்பட்டியில இருந்தாங்க. அவங்க இப்ப காலமாயிட்டாங்க. சரி. அவர்கள் அப்ப நெல்லை வானொலியில் இருந்தவங்க நம்முடைய கீழப்பாவூர் சண்முகையான்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தாங்க, மேலப்பாவூர் ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய அந்த வானொலி அந்த தொடர்புக்கு போகும்போது செம்மைப்படுத்திய ஆட்கள். இந்த நேர்காணல் மூலமாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஐயா, இது பாத்தீங்கன்னா பூந்தோட்டம், இது சிறுவர்களுக்கான பாடல்களால் இருக்குங்க. இது முழுவதுமே சிறுவர்களுக்கான பாடல்கள் தான். ஆமா ஆமா. சிறுவர்கள் குறிப்பிடுறது நீங்க எந்த வகுப்பு வரைக்கும் குறிப்பிடுறீங்க? அதாவது இப்ப இந்த சிறுவர்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு 8வது 9வது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஆனாலும் கூட அனைவருக்குமான நூல் தான். அனைவருக்குமான நூல், சிறுவருக்கான நூல். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நம்ம ஒரு சந்தநயத்தோட பாடலுங்கும் போது அவங்க கொஞ்சம் இனிமையா பாடுவாங்க. சரி சரி. அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்றோம், அந்த கருத்தை நான் ஹைக்கூல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹைக்கூ கவிதையா சொல்றேன், கதையா சொல்லும்போது கதையா சொல்றேன், கவிதையா சொல்லும்போது கவிதையா சொல்றேன். இந்த செய்தியை நான் சிறுவர் பாடலா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறத சிறுவர் பாடலா சொல்றோம். அதாவது இனிப்பு ஒண்ணுதான், ஆனா அதை நம்ம லட்டா கொடுக்கலாம், ஜாங்கிரியா கொடுக்கலாம், அல்வாவா கொடுக்கலாம், எப்படினாலும் நம்ம கொடுக்கலாம். அது போல இந்த கருத்தை சொல்வதற்கு இந்த வயசு பிள்ளைகளுக்கு இது நல்லா இருக்கும். இது என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, ஐயா வள்ளியப்பா அவர்களை பற்றி ஒரு பாடல் இதுக்குள்ள இருக்கு. இதை அவங்களுடைய மகள் அவங்களுக்கு நம்ம அனுப்பணும். சரி. தோழர் முருகேசன் மூலமா அவருடைய முகவரி வாங்கி நம்ம அவங்களுக்கு தேவி நாச்சியப்பன் அந்த அம்மாவுக்கு அனுப்பும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பரவாயில்ல, இந்த நூல்ல என்னுடைய தந்தையாரையும் நீங்கள் நினைவூட்டியதற்கு நன்றி. என்னன்னா, ஒவ்வொரு நூல் என்பது பல நண்பர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது, நட்பு வட்டத்துல இணைக்கிறது. அந்த வகையில ஒவ்வொரு படைப்பும் நமக்கான பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் சொன்னதை போல அறிவை விரிவாக்கு,
அறிவை அறிவை விரிவு செய், விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை அதை நான் பயன்படுத்திக்கிறேன். இது ஒண்ணு பாரதிதாசன் சொல்றதுனால ஒரு செய்தியை பதிவு பண்றேன். அவருடைய மைந்தர் மன்னன் அவர்களுக்கு எனக்கு கடித தொடர்பு இருந்தது. சிறப்பு சிறப்பு. வள்ளியப்பா குறித்து அழகான எளிமையா எழுதிருக்கீங்க. அதை கூட மலரும் உள்ளம் நூல் தான் வளரும் குழந்தைகளுக்கு தந்தவராம், மறைந்த விண்ணும் இன்றும் தான் மனதில் பாடலாய் வந்தவராம், அவர்தான் வள்ளியப்பா, அனைவர் மனமும் துள்ளுமப்பா, பாடலை தினமும் கேளப்பா, பண்பை வளர்க்கும் நாளப்பா. உண்மையிலே இது கேட்கும் போதே நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவங்க மகளுக்கு எப்படி இருந்திருக்கும். நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு நாம் முன்னத்தியாராக எடுத்துக்கொண்டவர்கள், இப்ப சிறுவர் பாடல்னா நம்ம பாரதியார சொல்றோம், பாப்பா பாட்டு, வள்ளியப்பாவுடைய பாடல்கள் அனைத்தும். இப்ப கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான முன்னத்தியர் நமக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய கரிசல் காட்டுக்கு ஐயா கி ராஜநாராயணன். ஆமா, கீராதான். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சந்திச்சிங்களா? ஆமா, நம்முடைய ஐயா தோழர் ஜெயபிரகாசம் அவருடைய தெற்கத்திய நூல் வெளியீட்டு விழா, அது 99-2000 அந்த காலகட்டத்தில் சென்னையில் நடந்தது. அங்க ஐயா கி ராஜநாராயணன் அவர்களை சந்தித்து அவருடைய ஒரு ஒளிப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பினை தோழர் ஜெயபிரகாசம் அவர்கள் எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய அந்த நேமிக்கம் சிறுகதை தொகுப்பு கூட பாத்தீங்கன்னா இந்த நூல் எங்களுடைய முன்னத்தியர் கி ராஜநாராயணன் அவர்களுக்கும் தோழர் ஜெயபிரகாசம் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிதான் அதை நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். சரி சரி. இப்போ நம்ம அது நூலகம் பத்தி பேசிட்டோம், உங்களோட படைப்புகள் குறித்தும் பேசணும். உங்களோட இந்த பயணத்துல எதிர்கால நோக்கம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? உங்களோட நோக்கம் எது? நீங்க எதை அடைய போறீங்க? அதாவது நம்முடைய பயணத்துல இதுதான் அப்படிங்கிற இலக்கிய வச்சு நான் எதுவுமே ஓடல. சரி, இது வரைக்கும் நம்ம ஓடல. அந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணினா நல்லா இருக்கும். இது நான் அப்படிங்கிற ஒன்றை தவிர்த்து நாம் மாணவர்கள், இந்த சமுதாயம் அப்படிங்கிற இலக்கிய நோக்கி ஓடுறதுனால போற வழியில நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த விதமா கிடையாது. ஒரு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரை மாதிரியான இந்த இலக்கு நோக்கி நான் ஓடல. சரி, போற போக்குல அந்த வழியில் நம்மளால என்ன பண்ண முடியும். இப்ப இது மாணவர்களுக்கு இது பயன்படும், இது ஆசிரியர்களுக்கு பயன்படும். ஏன்னா இப்ப திறமையாளர்கள் இருக்கிறாங்க, அவர்களை ஊக்கப்படுத்துறோம், அவர்களுக்கான ஒரு விருது கொடுக்குறோம். இப்ப நான் கூட சொன்னேன் இல்லையா, விருது கொடுக்குறோம்னு. கிட்டத்தட்ட என்னுடைய அரசு பணியில பாத்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டு பாத்தீங்கன்னா நல்லாசிரியர், தமிழக அரசனுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது பெறுவதற்கு எனக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே நாங்க விருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒரு கட்டத்துல நம்ம விருது வாங்குவது நமக்கு பெருமையா இருக்கும், ஒரு கட்டத்துல விருது மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து மகிழ்வோம்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். சிறப்பு சிறப்பு. அதனால என்னுடைய ஓட்டம் என்பது என்னை நோக்கி இல்லாமல் நான் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த சமுதாயம், ஆசிரியர் பெருமக்கள், இவர்களுக்கு என்ன பயன்படும், என்ன பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர இதுல நம்மளை முன்னிலைப்படுத்தி இப்ப நான் தான் இது செஞ்சா எனக்கு இந்த இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு என்னைக்கும் வந்ததில்லை. ஏன்னா இதை விதைச்சது எங்க அப்பா அம்மா. சிறப்பு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாட்ட நான் தொடர்பு கொள்ளும் போது, தம்பி யாருக்காவது நல்லது செய்யணும்ப்பா, பிள்ளைகளுக்கு நல்லது செய்ப்பா, ஏதாவது ஒண்ணு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளை சுற்றி நாம் கேட்ட அந்த வார்த்தைகள், நாம் பழகிய மனிதர்களுடைய அந்த நல்ல உள்ளங்கள், அவர்கள் நம்மிடம் விதைத்த விதைகள், இது எல்லாமே நமக்குள்ள விழுக நாம அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லைங்கிற ஒரு வரையறை இல்லாமல் போற போக்கில் நம்மளால என்ன செய்ய முடியும், எல்லாமே அப்படித்தான். நம்முடைய பயணம் என்பது எல்லாமே போற போக்குல செய்வோமே அப்படிங்கிற முறையில இந்த நூலகத்தினுடைய திட்டமிடுதல் அதே மாதிரிதான். அப்படிதான் இது நம்ம இது ஒரு புதுமையா இருக்குமே, இது செஞ்சா நல்லா இருக்குமே என்ற அடிப்படையில் உருவானது எல்லாமே. அதாவது இதைத்தான் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம போற போக்குல எல்லாமே நல்லதா செஞ்சுட்டு அதுதான், அதுலதான் சிறந்த நோக்கமே இருக்கு. ஆமா, ஒரு வரி ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. என்னுடைய தமிழாசான் ஐயா ராஜபூவி அவர்கள் நான் 10வது படிக்கும் போது ஒரு 3 வாக்கியங்கள் சொல்லுவாங்க. அழகிய காடுகள் அடர்ந்த காடுகள், அடர்ந்த காடுகள் அழகிய காடுகள், நான் செல்ல வேண்டியது நெடுந்தூரம், நான் செல்ல வேண்டியது நெடுந்தூரம். காட்டுக்குள்ள நான் பயணம் போறேன், என் பயணம் நெடுந்தொலைவு பயணம். இதை நான் எப்படி எனக்கு பாக்குறேன்னா, என்னுடைய ஆசிரியர் பணியில ஒரு 26 ஆண்டுகள் நான் பணி செஞ்சிருக்கேன். இன்னும் எனக்கு
பல ஆண்டுகள் பணி காலம் இருக்கு. இருக்கு. நான் செல்ல வேண்டியது நெடுந்தூரம். நான் நெடுந்தூரம் பயணப்படுறேன். அந்த பயணத்துல என் கூட பயணிப்பவர்கள், என்னிடம் பயில்பவர்கள், அவர்களுக்கு என்ன அளவு நான் செய்ய முடியுமோ அதை செஞ்சு போயிட்டே இருக்கேன். ரைட், சிறப்பு. இப்போ நிறைய ஒரு சின்ன தகவல், அதாவது என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் இப்போ சொன்னீங்க இல்லையா, எனக்கு நிறைய விருது கிடைச்சது அப்படின்னு, அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரிய விருதுகள், பாராட்டு சான்றிதழ், அது குறித்து சொல்லுங்க. இப்போ நம்ம சொன்னோம் பயணம் போய்கிட்டே இருக்கும். அந்த பயணத்துல கொஞ்சம் இளைப்பாரி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். கண்டிப்பா. அப்ப நம்ம போகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிழல் மரம் இருந்து அங்க ஒரு கனியும் கிடைத்து அதை உண்டு போன எப்படி ஒரு உடம்புக்கு தெம்புக்கு கிடைக்குமோ அது போல நம்முடைய இந்த ஆசிரிய பணிங்கிற பயணத்துல நம்ம விருதுகளை நோக்கி எந்த காலத்திலும் ஓடவில்லை. ஆனால் அந்த விருதுகள் நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கு. சிறப்பு. முதல் விருது பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டுல நம்முடைய அப்போதைய மதுரையினுடைய ஆட்சியர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற வாசகத்தை வாழ்வியலாக கொண்ட ஐயா உ சகாயம் அவர்கள் தான் 2011 முதல் விருது சிறந்த அரசு பணியாளர்கள் விருது கிடைக்கும். இது ஆகஸ்ட் 15 வாங்குறோம். அதே ஆண்டு டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சாதனையாளர் விருதுன்னு சொல்லி எங்களுடைய பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மதுரை மீனாட்சி மிஷனில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அந்த நகைச்சுவை மன்ற ஆண்டு விழாவில் அப்போது கலைமாமணி நடிகை சச்சு அம்மா அவர்கள் மூலமா சாதனையாளர்கள் விருது எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி சரி. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தினமலர் நாளிதழின் சார்பில் லட்சிய ஆசிரியர் விருது, இந்து தமிழின் சார்பில் அன்பு ஆசிரியர் விருது, அதற்கடுத்து நிறைய நிறுவனங்கள், செல்லமே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சென்னைக்கு அழைத்து சுற்றுச்சூழல் போட்டுங்கிற விருது கொடுத்தாங்க. இப்படியா பாத்தீங்கன்னா ஒரு 20க்கு மேற்பட்ட விருதுகள் என்னை நோக்கி வந்திருக்குது. சரி, சிறப்பு சிறப்பு. அதுக்கு முத்தாய்ப்பாக பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுல நம்முடைய தமிழக அரசின் சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. எதுவுமே நான் வாங்கல, எல்லாமே எனக்கு வழங்கப்பட்டது. வாங்குறேன் அப்படின்னா அதனுடைய பொருள் வேற மாதிரி, எல்லாமே வழங்கப்பட்டது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வாங்குதல் தான் நிறைய இல்ல. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு விருதை நோக்கி ஒரு ஆசிரியர் போகக்கூடாது. விருது என்பது ஆசிரியரை நோக்கி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அந்த ஆற்றல் ஆசிரியர் விருது அப்படிங்கிறத நானும் என்னுடைய தம்பி ஆமா முத்துசாமி உருவாக்கணும் ஐயா பெரும்புலவர் சன்னாசி ஐயா அவர்கள் மூலமா ஆண்டுதோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப 10 பேர் கொடுக்குறோம்னா அதுல 5 ஆண்கள் இருப்பாங்க, 5 பெண்கள் இருப்பாங்க. அந்த 10 பேர்லுமே ஒருத்தர் தொடக்கப்பள்ளியை சேர்ந்தவரா இருப்பாரு, ஒருத்தர் நடுநிலைப்பள்ளியை சேர்ந்தவரா இருப்பாரு, உயர்நிலைப்பள்ளியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, மேல்நிலைப்பள்ளி, அந்த பள்ளிகள்லயும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, பதின்ம பள்ளி, இப்படியாக எல்லா இதுல ஆதரவு நலத்துறை பள்ளி, கல்லர் சீரமைப்புத்துறை பள்ளி, எல்லா ஆசிரியர்களுக்கும் அதுல இருந்து ஒவ்வொருத்தர் சிறப்பாக பணி செய்ய தேர்ந்தெடுத்து அதை ஆண்டுதோறும் அந்த செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னா, இது அவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ்கின்றோம். மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறரை மகிழ்வித்து தான் மகிழ்வதுன்னு பாங்க. அந்த பணியை தான் ஆசிரியர் நண்பர்களுமாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு.